ඒ වෙලාවේ රත්නලංකා බාර අමාත්‍යංශ ලේකම්වරයා ගෝඨාභය රාජපක්ෂ ඒගොල්ලෝ අයථා ලෙස තමන්ගේ චෞර ව්‍යාපාරිකට ලාභ ලබන්න ඉඩදීම පිළිබඳව உன்னக்கு விவாதித்து சூதான். ராஜபக்ஷ குடும்பம் அவங்களுக்கு நெருங்கின ஆதரவாளர்கள் மேல தாக்கல் செய்யப்பட்டு வாபஸ் பெறப்பட்ட பல கோடி ரூபாய் ஊழல் வழக்குகள் எல்லாமே மறுபடியும் இப்போ தூசி தட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மறுபக்கம் வெளிநாட்டுக்கு போக முயற்சி செஞ்ச யோஷித ராஜபக்ஷவுக்கு நீதிமன்றம் ஒரு அதிரடி உத்தரவையும் பிறப்பிச்சிருக்கு. இது தொடர்பான முழுமையான தகவல்களை இப்போ வரைக்கும் வெளியா இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்னலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 2015, 2016 இந்த ஆண்டு கால பகுதிகளை கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோமா இருந்தா அன்னைக்கு நாள்ல ஆட்சி காலத்துல ராஜபக்ஷ குடும்பத்தினருக்கு எதிராக மட்டுமே குறைஞ்சது 14 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி ராஜபக்ஷ குடும்பத்துக்கு நெருக்கமான அரசியல் ஆதரவாளர்களுக்கு எதிராக குறைஞ்சது 15 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் வந்த ஆட்சிகள்ல இந்த சட்டத்தோட இடுக்குகளையும் தொழில்நுட்ப காரணங்களையும் பயன்படுத்தி 29 வழக்குகளும் அடுத்தடுத்து வாபஸ் வாங்கப்பட்டிருக்கு. இப்போ சட்டமும் நீதியும் மறுபடியும் தன்னோட கடமையை செய்ய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நேற்றைய நாள்ல ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு எதிராக தள்ளுபடி செய்யப்பட்ட 5 வழக்குகளை மறுபடியும் விசாரிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டும் இருந்தது. ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ மட்டும் கிடையாது, கெஹலிய ரம்புக்வெல்லவுக்கு எதிராக 3 வழக்குகள், ரோஹிதா அபேகுணவர்தன, பிரியங்கர ஜெயரத்ன, தம்மிக பெரேரா, அதையும் தாண்டி அவென்கார்ட் நிசங்க சேனாதிபதி அப்படிங்கிற ராஜபக்ஷக்களோட நிழலா வளம் வந்துகிட்டு இருந்த பல பேருக்கு எதிராக வாபஸ் பெறப்பட்ட வழக்குகள் எல்லாமே மறுபடியும் இப்போ விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு தேவை கிடையாது. ராஜபக்ஷ குடும்பத்தினருக்கு எதிராகவே எத்தனை வழக்குகள் நிலுவையில இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோமா இருந்தா அதுவே ஒரு நீண்ட பட்டியலா அமையும். இப்படியான பின்னணியில ஒட்டுமொத்த ராஜபக்ஷ குடும்பத்துக்கு எதிராக இருந்த வழக்குகள், அதாவது வாபஸ் பெறப்பட்டிருந்த நிலையில இப்போ அரசாங்கமும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவும் இணைஞ்சு மறுபடியும் நீதிமன்றத்துக்கு கொண்டு வர்றதுக்கான நடவடிக்கைகளை இப்போ தீவிரப்படுத்தி இருக்கதா தான் செய்திகள் வெளியாகி இருக்கு. இப்படியான பின்னணியில தான் இன்னொரு தகவலும் அண்மைய நாட்கள்ல அதிக அளவுல நாட்டுல பேசு பொருளாகி இருந்தது. அதாவது இந்த நீதிபதிகளோட ஓய்வு வயதை அதிகரிக்கிறது தொடர்பா அரசாங்கத்தோட விளக்கமும் அதுக்கு எதிர்கட்சிகள் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய கடுமையான விமர்சனமும் தான் அதிக அளவுல பேசு பொருளா மாறி இருந்தது. அதாவது நீதிபதிகளோட ஓய்வு வயது வரம்ப அதிகரிக்கக்கூடிய அரசாங்கத்தோட யோசனை தொடர்பா பாராளுமன்றத்துக்கு வெளியிலையும் தீவிரமான ஒரு விவாதம் உருவெடுத்திருந்தது. அரசாங்கத்தோட விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, நீதித்துறையில அனுபவம் இருக்கக்கூடிய நீதிபதிகளோட சேவையை நீண்ட காலத்துக்கு பெற்றுக்கொள்றதும், வழக்குகள் தேங்கி கிடக்கிறத குறைக்கிறதும், நீதிமன்றங்களோட செயல்திறனை மேம்படுத்துறதும் தான் இந்த தீர்மானத்தோட மிக முக்கியமான நோக்கம் அப்படிங்கிறதும், இந்த அனுபவம் வாய்ந்த நீதிபதிகளோட பங்களிப்பு நீதித்துறையோட தரத்தையும் நிலைத்தன்மையையும் வலுப்படுத்தும் அப்படின்னும் அரசாங்க தரப்புல இருந்து இதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தது. ஆனா இந்த நடவடிக்கைக்கு எதிர்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டிருந்தாங்க. நீதிபதிகளோட ஓய்வு வயதை உயர்த்துறது அப்படிங்கிறது நீதித்துறையோட சுயாதீனத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னும், குறிப்பிட்ட சில அதிகாரிகளை பதவியில நீண்ட காலம் வைத்திருக்க அரசாங்கம் முயற்சி செய்து இது ஒரு தனிப்பட்ட காரணத்தினாலதான் செய்து அப்படிங்கிற சந்தேகமும் எதிர்கட்சிகள் மத்தியில அதிக அளவுல எழுப்பப்பட்டு இருந்தது. அதையும் தாண்டி இந்த மாதிரியான முக்கியமான மாற்றங்கள் பல கட்ட கலந்துரையாடல்கள், சட்ட ரீதியான ஆய்வுகளுக்கு அப்புறமா தான் மேற்கொள்ளப்படணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் வலியுறுத்தி இருந்ததையும் பார்க்கக்கூடியதா இருந்தது. இதனால இந்த நீதிபதிகளோட ஓய்வு வயது அதிகரிக்கக்கூடிய விவகாரம் அரசியல் மட்டும் இல்லாம இந்த சட்ட வட்டாரங்கள்லயும் கூட ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்படியான பின்னணியில தான் இந்த கடந்த காலத்துல தொடரப்பட்டு வாபஸ் வாங்கப்பட்ட பல வழக்குகள் இப்போ நீதிமன்ற விசாரணைக்கு மறுபடியும் எடுத்துக்கொள்ளப்பட போகுது அப்படின்னு சொல்லி ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. இதனால
குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் புள்ளிகள் அவங்க மத்தியிலையும் ஒரு கடுமையான எதிர்ப்பு இந்த விஷயத்துக்கு எழுப்பப்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். இதோட நேரடி வெளிப்பாடு தான் இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவோட மகன் யோஷித ராஜபக்ஷவுக்கு நேற்றைய நாள்ல கொழும்பு பிரதான நீதிமன்றத்தில் கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு உத்தரவு. அது யோஷித ராஜபக்ஷவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னே சொல்லலாம். ஒரு வணிக மாநாட்டில் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வெளிநாடு போறதுக்கு அனுமதி கோரி தன் மீது இருக்கக்கூடிய வெளிநாட்டு பயண தடையை தற்காலிகமா நீக்கணும் அப்படின்னு சொல்லி யோஷித ராஜபக்ஷ சார்பா நீதிமன்றத்துல ஒரு கோரிக்கை விடுக்கப்படுது. ஆனா கொழும்பு பிரதான நீதிபதி அசங்க எஸ் போதரகம இதற்கான உத்தரவை என்னால பிறப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி திட்டவட்டமா மறுத்திருக்காரு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தகுதியே இல்லாத நிலையில 2006ஆம் ஆண்டுல யோஷித ராஜபக்ஷவை இலங்கை கடற்படையில நிர்வாக பயிற்சி மாணவரா நியமிச்சு அரசாங்க பணத்துல பிரிட்டன்ல இருக்கக்கூடிய ஒரு ரோயல் கடற்படை கல்லூரிக்கு அனுப்பி வச்சது மூலமா அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய நிதி இழப்பு ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இவர் மேல உயர் நீதிமன்றத்துல குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்கு. இதனால நிவாரணம் எதுவா இருந்தாலும் யோஷித ராஜபக்ஷவும் இந்த வழக்கோட மற்றொரு சந்தேக நபரா இருக்கக்கூடிய முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரண்ணா கூடவும் உயர் நீதிமன்றத்தை தான் அணுகணும் அப்படிங்கிறது தான் நேற்றைய நாள்ல நீதிபதி வழங்கியிருந்த உத்தரவாகவும் இருக்கு. அதிகாரத்துல இருக்கும்போது என்ன வேணாலும் செய்யலாம், ஆட்சிகள் மாறும்போது தொடரப்பட்ட வழக்குகளை வாபஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்த இந்த பழைய அரசியல் கலாச்சாரத்துக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய சவால் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வாபஸ் பெறப்பட்ட வழக்குகள் மறுபடியும் நீதிமன்றத்துல விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் முன்னாள் அரசியல்வாதிகளோட அப்படி இல்லைன்னா முன்னாள் ஜனாதிபதிகளோட வாரிசுகளுக்கு எதிராக உயர் நீதிமன்றத்துல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுது அப்படிங்கிற விடயமும் மக்கள் மத்தியில இந்த சட்டத்துக்கு மேல வச்சிருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை மறுபடியும் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லலாம். தொழில்நுட்ப காரணங்களால தப்பிச்ச ராஜபக்ஷ குடும்பமும் ராஜபக்ஷ குடும்பத்தோட ஆதரவாளர்களும் இந்த தடவை சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வரப்படுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இதுவும் மற்றொரு அரசியல் நாடகமாவே முடிய போகுதா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் திகதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.